வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹெல்த்தியான இட்லியும் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக குயிக்காக செய்கிற மாதிரி குக்கர் சாம்பாரும் ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னியும் தான் செய்ய போகிறோம். இந்த மூணையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சாமை அரிசி, இது 400 கிராம். இதுக்கு பதிலாக குதிரைவாலி அரிசியும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். சாமை அரிசிங்கிறதால இதை ஒரு 4-5 தரம் அலசிக்கணும். 4-5 தரம் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அரிசிக்கு மேலே 1 இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை அரைக்கிறதுக்கு முன்னால் 1/2 கப் அளவு அவலை எடுத்து வச்சுருக்கேன். இது கெட்டி அவலாக இருந்தாலும் சரி, லேசான அவலாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் தான் இதை அரைக்க போகிறேன். பாதியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 கரண்டி அளவுக்கு அரிசியை போட்ட பிறகு பாதி அவலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியை தான் நான் ஊற்றி அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சா ஒரே நாள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா சீக்கிரமாக புளிச்சு போயிடும். இந்த மாதிரி நைஸாக அரைச்செடுக்கணும். இதை பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இதில் நான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டேன். அடுத்து அரைக்கும் போது தண்ணியை குறைச்சி கெட்டியாக அரைச்சி ஊற்றிக்கலாம். மீதி இருக்கிற அரிசியோட மீதி இருக்கிற அவலையும் சேர்த்து அரைச்சிடலாம். இது நைஸாக அரைப்பட்டுருச்சு. இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 8லிருந்து 10 மணி நேரம் புளிக்கட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 1/2 கப் அளவுக்கு அரசாணிக்காய், அதாவது மஞ்சள் பூசணிக்காய், 1/2 கப் அளவுக்கு கேரட். நீங்கள் வேறு ஏதாவது காய்கறிகளை சேர்த்துறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இதை ஊற்றிடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் காரமாக இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 கப் அளவு துவரம்பருப்பு, இது 50 கிராம். இதை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். பருப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன், கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் சின்னதாக, 2 வரமிளகாய், 4 பல் பூண்டு, 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் வெள்ளையல் சேர்த்துக்கலாம். வெள்ளையலுக்கு பதிலாக கருப்பெல் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி. ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு இதை ஒரு 30 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து பேன் சூட்லேயே வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதுவே சரியாக இருக்கும். உப்பு சேர்த்து கலந்து விட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு நீங்கள் விருப்பம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து பொரிஞ்ச பிறகு சட்னியில் ஊற்றி கலந்து விட்டுடலாம். அருமையான சுவையில் ஒரு கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். இதில் இருக்கிற பருப்பை லேசாக மசிச்சு விட்டுடலாம். பருப்பை மசிக்கும் போது 1-2 காய்கறிகளும் மசியும், பரவாயில்ல. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அதே சமயம் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக குக்கரில் இந்த மாதிரி ஒரு சாம்பார் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாமையரிசி இட்லிக்கு தகுந்த மாதிரி சட்னியும் சாம்பாரும் ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க விட்டுருந்தோம். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இதை கலந்து விட்டுறலாம். எப்பவும் போல் அரிசியிலேயே இட்லி சுடாமல் இந்த மாதிரி சாமை அரிசி, குதிரைவாலி அரிசியில் நம்ம இட்லி சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இட்லி தட்டில் துணி போட்டு இட்லி சுடும்போது சூடாகவும் சாப்பிட்லாம், அதே சமயம் வறண்டு போகாமையும் இருக்கும். குக்கர் இட்லியாக இருந்தால் ஆறின பிறகு தான் சாப்பிட முடியும். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இந்த மாவில் இட்லி தான் ஊற்றணுங்கிறது இல்லை, கிறிஸ்பியான தோசையும் வரும். 1/4 கரண்டி மாவு ஊற்றி எந்த அளவுக்கு லேசாக தேய்க்கணுமோ அந்த அளவுக்கு லேசாக தேய்ச்சிக்கோங்க. அல்லது ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் சாமை அரிசி தோசை முறுமுறுப்பாக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இந்த தோசைக்கு நான் செஞ்ச சாம்பாரும் சட்னியும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஆவி பறக்க பஞ்சு மாதிரி நம்மளோட சாமை அரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இட்லி அரிசியில் சுடுற இட்லி மாதிரி பியூர் ஒயிட்டாக இந்த இட்லி இருக்காது, கொஞ்சம் பழுப்பாக தான் இருக்கும். அருமையான சுவையில் ஆரோக்கியமான வகையில் நான் செஞ்சுருக்கிற இந்த சாமை அரிசி இட்லியும் அதுக்கு பொருத்தமான சாம்பாரையும் சட்னியையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.